முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவிற்கும் பாஜகவிற்கும் இரகசிய உறவு உள்ளது என்றும் தமிழ்நாட்டின் உரிமைகளை திமுக தாரை வார்க்கிறது என்றும் குற்றம் சாட்டினார். அது உடன்பட்டு தானே அந்த நாணயத்தை வெளியிடுறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் திரு ஸ்டாலின் திமுக தலைவராக இருக்கார். அந்த நாணயம் வெளியிடுகின்ற பொழுது அது இந்தியில் வரும்னு அவருக்கு தெரியும். அதுக்கு உடன்பட்டு தான் அந்த நாணயத்தை வெளியிடுறார். ஆக இதிலிருந்து நான் எண்ணி பாருங்கள், தமிழ் என்று மூச்சுக்கு 300 தடவை சொல்லுகின்ற ஸ்டாலின் இன்றைக்கு இந்திக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு? ஏன்னா அவங்க அப்பா பேரில் இந்த நாணயம் வெளியிடுறாங்க. அவள் குடும்பத்துக்கு வந்தால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படவே மாட்டாங்க. பாஜக கூட திமுக நெருங்கி பயணிக்கிறதா பார்க்குறீங்களா? நாங்கள் ஏற்கனவே பல முறை சொல்லிக்கிட்டேன், திமுகவும் பாரதிய ஜனதாவும் ரகசிய உறவு இருப்பதாக சொல்லி கொண்டிருந்தோம். எங்களுடைய நிர்வாகிகளும் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. இப்போ ஊடகம் நம்ம பத்திரிகை நண்பர்களுமே நீ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஆக பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவும் ரகசிய உறவு இருப்பது என்றது வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. சில விளக்கத்தை மட்டும் நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன். இந்த தேநீர் விருந்தை பற்றி நீங்கள் கேட்டுக்கிறீங்க. ஆர்எஸ் பாரதி திமுகவுடைய அமைப்புச் செயலாளர் திரு ஆர்எஸ் பாரதியோடு ஒரு அறிக்கை வெளியிட்டார். திராவிட முன்னேற்ற கழகம் மேலக ஆளுநர் கொடுக்கின்ற தேநீர் விருந்தில் கலந்து கொள்ளாது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி அதற்காக ஒவ்வொரு ஆண்டும் மேதக ஆளுநர் அவர்கள் தேநீர் விருந்து கொடுப்பது வழக்கம். அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு கொடுப்பதாக அறிவித்தார். ஆனால் திமுக கட்சி அதனுடைய அமைப்புச் செயலாளர் என்று கருதுகிறேன், அல்லது திமுக சார்பாக திமுக இந்த தேநீர் விருந்தில் கலந்து கொள்ளாது என்று அறிவித்தாங்க. இதற்கு பிறகு திரு அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர், நாங்கள் 100 ரூபா நாணயம் திரு கருணாநிதியுடைய 100ஆண்டு விழாவில் 100 ரூபா நாணயம் வெளியிடுறாங்க, அதில் நாங்கள் கலந்துக்கிறோம், நீங்களும் மேதக ஆளுநர் கொடுக்கின்ற தேநீர் விருந்தில் போய் கலந்துக்குன்னு சொன்னார். உடனே போய் திரு ஸ்டாலின் கலந்துக்கிறேன். அப்போ திமுக சார்பாக என்ன அறிக்கை வெளியிடுறாங்க? அரசாங்கம் கலந்துக்கும், திமுக கலந்துக்காதுங்கிறாங்க. வேடிக்கையாக இருக்குது. திமுகனா யார்? திரு ஸ்டாலின் தான் திமுக கட்சியினுடைய தலைவர். திரு துரைமுருகன் தான் திமுக கட்சியுடைய பொதுச் செயலாளர். ஆக தலைவரும் கலந்துக்கிறாரு, பொதுச் செயலாளரும் கலந்துக்கிறாரு. ஆக திமுக கலந்து கொண்டதில்லை. ஆக இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி திமுக கட்சி. இதே எண்ணி பாருங்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது, பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய 100ஆண்டு விழா வருகின்ற பொழுது அதை கொண்டாடுகின்ற விதமாக நாங்களும் 100 ரூபா நாணயம் வெளியிட்டோம். அப்போ நாங்களே வெளியிட்டோம். பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கும்போது கூட நாங்கள் கூப்பிடல. ஆக இவர்கள் திரு கருணாநிதி அவர்களுடைய 100ஆண்டு விழாவை கொண்டாட வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். 100 ரூபா நாணயம் வெளியிடுவது அவருடைய விருப்பம். ஆனால் வெளியிடுவது யார் என்றது தான் கேள்வி. ஆக ஏன் திரு ராகுல் காந்தி கூப்பிட்டு வந்து இதை வெளியிட்டுக்கலாம்ல? ஆக இதிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவும் ரகசிய உறவு இருப்பது வெட்ட வெளிச்சமாகிறது. எதையுமே கொண்டாட மாட்டாங்களே. ஆக நல்லா எண்ணி பாருங்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர் 37 பேர் இருந்தாங்க. காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கப்பட்டு விட்டது. அந்த நிலையில் மத்திய அரசு அந்த தீர்ப்பு அமல்படுத்துவது காலதாமம் செஞ்சது. உடனடியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற 37 பேர் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் அப்படி என்று குரல் கொடுத்து 22 நாட்கள் நாடாளுமன்றத்தில் ஒத்தி வைத்தோம். ஏன் இப்போ எடுக்க மாட்டேங்கிறாங்க? திரு ஸ்டாலின், திராவிட முன்னேற்ற கழகம், அவருடைய கூட்டணி வச்சு சேர்ந்தவர்கள் 39 பேர் தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுத்துருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அந்த கேரளா மாநிலத்தை சேர்ந்த நாடாளுமன்ற அங்கே அவருக்கு சாதகமாக குரல் கொடுக்குறாங்க அந்த அரசுக்கு. ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற நாடாளுமன்ற குரல் கொடுக்குது? எப்பவுமே தமிழ்நாட்டை பற்றி கவலைப்படாத கட்சி தான் திமுக கட்சி. எம்பிக்கள் உட்பட அந்த மாநில அமைச்சர்கள் இந்த விஷயத்தை ரொம்ப வலுவாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. வயநாடு நிலச்சரிவோட ஒப்பிட்டு முல்லை பெரியாறு பலவீனமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழகத்தில் ஒரு எதிர்ப்பு குரல் கூட இன்னும் இல்லை அப்படிங்கிற ஒரு இது.
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது அணை எந்த அளவுக்கு பலமாக இருக்கின்ற என்பதெல்லாம் உறுதி செய்யப்பட்டு விட்டது. இதற்காக உச்சநீதிமன்றம் ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. மத்தியில் இருக்கிற அதிகாரிகள், கேரளாவில் இருக்கின்ற பொதுப்பணித்துறை அதிகாரிகள், தமிழ்நாட்டில் இருக்கின்ற பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இன்றைக்கு ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்திலும் அந்த அணையை ஆய்வு செய்து அணையினுடைய உறுதித்தன்மை இன்றைக்கு உறுதிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு அந்த அணைக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக கேரளா அங்கே இருக்கின்ற நாடாளுமன்ற அங்கே இருக்கின்ற அரசு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு இருக்குது. அதெல்லாம் உண்மை அல்ல. கேரள அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாட்டுக்கு அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன? நாங்கள் ஏற்கனவே தெளிவாக சொல்லிட்டோமே. வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான இன்றைக்கி பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்காங்க. இது கண்டிக்கத்தக்கது. இரு மாநிலம் இன்றைக்கு சுமூகமான உறவு இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் வேண்டுமென்றே திட்டமிட்டு கேரள அரசு, கேரளாவில் இருக்கின்ற அமைச்சர்களோ நாடாளுமன்றங்களோ இப்படிப்பட்ட கருத்தை சொல்வது வருந்தத்தக்கது. இது இன்றைக்கு 5 மாவட்ட மக்களுடைய ஜீவாதார பிரச்சனை, உயிர்நாடி பிரச்சனை. இந்த தென் மாவட்டத்தில் இருக்கிற 5 மாவட்ட மக்களுக்கும் இன்றைக்கு விவசாயத்திற்கு குடிப்பதற்கும் நீர் ஆதாரமாக இருப்பது முல்லை பெரியாறு அணையினுடைய நீர். இது அனைவருக்கும் தெரியும். சார், இந்த விஷயத்தில் திமுக மற்றும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் அமைதி காத்து இருக்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது எதையுமே பேச மாட்டேங்கிறாங்களே. ஏதோ போராட்டம், அதாவது திமுக கூட்டணியில் அங்கமிக்கின்ற கட்சியெல்லாம் திமுகவோடு இணைஞ்சிருக்கு. அதுக்கு தனித்தன்மையே கிடையாது. மக்களுடைய பிரச்சனை இவ்வளோ இருக்கும்போது ஏதாவது குரல் கொடுக்குறாங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த முல்லை பெரியார் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, போக்குவரத்து தொழிலாளருடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் சீர்கட்டாலும் அதை பற்றி கவலை இல்லை. அவர்களுக்கு வேண்டியது அதிகாரம், பதவிகள். அதற்காக கூட்டணியில் அங்கம் வைக்கின்றார்கள். இதுதான் கூட்டணி கட்சியுடைய நிலைப்பாடு.